உங்களுக்கு ராம் சார் கடையில் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. பட் ஏன் முன்னாடி அவரை பத்தி தப்பா பேசக்கூடாது. சார் அவரை நம்பி இந்த இடத்த வேற ஒரு ஆள்கிட்ட பேசி முடிச்சிட்டேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். பாருங்க சார், இதை பாருங்க சார், பக்கா வியூ, நல்ல இடம் சார். நல்ல பிளேஸ் தானே. அப்புறம் ஏன் ராம் வேண்டான்னு சொன்னாரு? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சார். இடையில ஒரு தேவையில்லாத ஒரு ஆள் குறுக்க வந்து அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவர்கிட்ட பேசினா உடனே அவரும் பேக் அடிச்சிட்டார் சார். ராம் லிசனிங் டு சம்ஒன்? யாரு? ஏதாவது ஐடியா இருக்கா? சார் அவனும் சென்னை தான் சார். விக்ரம் கன்ஸ்ட்ரக்ஷனா? அவங்க அத்தையோட ஆயுர்வேத கேம்ப்னு பேசி டீலே கவுத்துட்டான் சார் அவன். இந்த உலகம் எவ்வளவு சின்னது பாருங்க. இந்த பில்லியர்ட் போர்டு மாதிரி எங்க அடிச்சாலும் அந்த பால் அங்கேயே தான் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. ராம் என்னோட ஃப்ரெண்ட், பட் விக்ரம் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த இடம் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா? சார் ரொம்ப முக்கியம் சார். 40 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு லாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கேன் சார். இப்போ அந்த இடம் பத்தி எரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கவர்மெண்ட் ஆளுங்க லாக் பண்ணி ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப நீ இதை வாங்கிக்கலாம்ல? அட போங்க சார், சாப்பிட்றதுக்கு உதவி கேட்டு வந்தா புடுங்கிட்டு விட்டுருவீங்க போல இருக்குது. 40 கோடி சார். 40 கோடி டாக்ஸ் அது இது கமிஷன் போய் 70 கோடியில் வந்து நிற்கும். ஹேய் லிசன், எல்லாத்தையும் நான் உனக்காக செட்டில் பண்றேன். சார் ஆமா, எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணணும்? அதான் சொன்னேனே, அந்த விக்ரம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரிங்க சார், இதை மட்டும் நீங்க முடிச்சு கொடுத்தா உங்க நேம் வெளில வராம நான் பாத்துக்கிறேன் சார். அது எப்படி? கஷ்டப்பட்டு நான் உங்களை காலி பண்ண கிரெடிட்ஸ் நீ எடுத்துக்கலான்னு பாக்குறியா? என் நேம் வெளியில வரணும். முக்கியமா அந்த விக்ரம்க்கு நான் தான் பண்ணன்னு தெரியும். எல்லாம் சரிதான் சார். எப்படி சார் பத்திக்கிட்டு எரியும்? ஓகே சார்.